இந்த மெஹந்தி சவுக்கிறது காதல் மாதிரி, ரொம்ப ஆழமான காதல். ஒரு பொண்ணோட கையில இந்த மெஹந்தி இவ்வளவு ஆழமா சிவக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும்ல? அவன் அவளை அதிகமா காதலிக்கிறான், உயிரை விட அதிகமா. இது இந்த ஜென்மத்து பந்தம் இல்ல, 7 ஜென்மத்து பந்தம். யார் இதெல்லாம் சொன்னது? நான் தான் சொல்றேன். நல்லா இருக்குல்ல? ரிஷி, ரிஷி நீங்க இருந்து கிளம்பு. நம்மள இங்க யாராவது பார்த்துட்டு அப்புறம் பிரச்சனை ஆயிடும். மனசு கேட்க மாட்டேங்குது. ரிஷி எங்க இருக்க? என்ன மனசு கேட்க மாட்டேங்குது? முதல்ல நீங்க இருந்து கிளம்பு. சரி, அப்படின்னா நீ சொல்லு, என்ன உனக்கு இவ்ளோ இவ்ளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இவ்ளோ மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் கிளம்பிடுறேன். இவ்ளோ எனக்கு ஒண்ணு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் எங்கேயாவது தூரமா போயிட்டேன்னா உன் கண்கள் என்ன தேடாதா? நான் உன் தங்கச்சி கூட நின்னா உன்னால ஏன் பொறுத்துக்க முடியல? நான் அவ கூட என்ன பண்றேன், நீ எதுக்கு ஒளிஞ்சு நின்னு பாக்குற? என்ன அவ கூட பார்க்கும்போது உனக்கு எந்த பொறாமையும் வரலையா? எதுவுமே தோணலையா? இதெல்லாம் தப்பு. பிரீத்தி, பொய் சொல்றத நிறுத்து. ஏன் உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற? எனக்கு நல்லா தெரியும், நான் உன் தங்கச்சி கூட இருந்தா அது உனக்கு பொறாமையா தான் இருக்கு. இதெல்லாம் போய் உன்னையே நீ ஏமாத்திக்காத பிரீத்தி. இல்ல, அப்ப சரி, நான் தான் பொய் சொல்றேன்ல. நல்ல வேலை அவ போயிட்டா. யாரு? ஒண்ணு என்ஜாய். சூப்பர் சூப்பர். ஆஹா சூப்பர். எந்தரா அற்புதம். மெஹந்தில எவ்வளவு அழகான டிசைன் போட்டிருக்க. வாவ், நீ சூப்பர் ஆர்டிஸ்டா இருக்க. நீ இவ்வளவு அழகா மெஹந்தி போடுவேன்னு எனக்கு முதல்லயே தெரியாம போச்சு. ஆன்ட்டி, மாமாவோட ஃபர்ஸ்ட் லெட்டரை இதுல போட்டு விடுங்க. ஆர் டிசைன்ல தெரியாம போடுங்க. அப்பதான் அவரால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. என்ன விட்டா ரிஷியே இவளுக்கு கிடைக்காம பண்ணிடுவேன். பேசுறேன். மாமா, மாமா இங்க வாங்க. அக்காவோட கையில உங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் தேடுங்க. ஏன் அது எங்க தொலைஞ்சு போச்சா என்ன? மாமா, இது ஒரு சம்பிரதாயம். வாங்க. சாரு பிரீத்தி கிட்ட சமத்தியா வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. முகத்தை பார்த்து அப்படியே தொங்கி போன மாதிரி இருக்கு. ஹேய், என்னடா வளர்ற? ஒண்ணு இல்ல, என்ஜாய் பண்ணு. வாங்க மாமா. வாப்பா வா. வா வா. மாமா, உங்க ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிங்க. ஓகே, இந்த கேமே விளையாண்டா போதும். என் பேர் எங்க இருக்கு?
யூஸ் பண்ணி பண்ணி கடைசியில என் மேல காதல் வந்துருச்சுல. வாய்ப்பே இல்லை. உங்க அக்கா பொறாமப்படுறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். அங்க பாரு, அவங்க நிக்கிறா பாரு. சரி, நீ என்ன நினைக்கிற? பொறாமப்படுறாளா இல்லையா? எனக்கு என்ன தெரியும்? கண்டுபிடிச்சிட்டேன். வேற எழுதலமா, ஒரே ஒரு லெட்டர் தான் எழுதிருக்கீங்க, பாத்துட்டேன். என்ன காதலிக்கிறானா? என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். எப்ப பார்த்தாலும் அவ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவ கூட ஒட்டிக்கிட்டு என்ன வேற ஃபாலோ பண்றா. சரியான பைத்தியம். அவளுக்கு நெக்லஸ் போட்டு விட சொன்னாங்க. ஆனா அவ கையை யார் பிடிக்க சொன்னாங்க? சீப், வெரி சீப். எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் எதுக்கு அவனை பத்தி யோசிக்கணும்? நிஜமாவே ஒருவேளை எனக்கு பொறாம வந்துருச்சோ? பாத்தியா, என்னோட பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாரு. மனசுல என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குடா, அதனாலதான் இப்படி பண்றா. ஆமாண்ணா, அவளோட கோவம் தோல்வி அடையுது, உன்னோட காதல் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அவ எந்த அளவுக்கு ஜெல்லஸ் ஆகணும்னா அவளே நேர்ல ஓடி வந்து உன்கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லணும். ஆமாண்டா, நீ கரெக்டா சொன்ன. டேய், ஆனும் எனக்கு பிடிக்கல, ஆனா நல்ல பொண்ணா இருக்கா. பிரீத்தி கோவப்படுறதுக்காக தான் நான் அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல, பட் எனிவேஸ் பிரீத்தி மட்டும் எனக்கு ஓகே சொல்லிட்டோம், நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவனோட ஃபேமிலி கிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு சாரி கேட்பேன். அதுக்கப்புறம் நான் பிரீத்தியை கல்யாணம் பண்ணிப்பேன். வா. இப்பதானே எனக்கு புரியுது காதல்னா என்னென்ன. அப்படியா? காதல்னா என்ன? காதல் அது நம்ம காதல்ல வெற்றி அடையணும்னா இந்த உலகத்தை எதிர்த்து போராடணும். நான் பண்ணுவேன். நான் பிரீத்தி அடையறதை யாராலையும் தடுக்கவே முடியாது, அவளாலே முடியாது. ஏன்னு தெரியலடா, அவளை பார்த்ததும் அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்க மாதிரி இருக்கு. அண்ணா, நீ ரொம்ப மாறிட்ட. உண்மையை சொல்லிட்டா, நீ ரொம்ப தெளிவாயிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ போய் உன் ஆளை பாரு. லவ் யூ. அப்ப ஹக் பண்ணி. கண்டிப்பா. அண்ணா, நீ ஏன் உட்கார்ற? எந்திரி. அவளை மறைஞ்சு பாக்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா இல்ல, நான் ஏன் ஒளியணும்? நீங்க என்ன பண்ற? நீ கிளம்பு. உன்னை பத்தி ஏதோ சொல்ல போறா, அப்புறம் எல்லாமே சொதப்பிடும். ஓகே ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். பிரீத்தி, உன்னோட துப்பட்டா. தொடாது. உன் துப்பட்டால பின் வெளியில வந்துருச்சு, குத்திடும்ல. குத்திருச்சா? இரு, நான் போறேன். ஏய், நீ என்ன பண்ண போற? இத புடி. திரும்ப. ரிஷி, நீயும் என்ன ரொம்பவே லவ் பண்ற. நீ என்ன மட்டும் ஏமாத்தல, உன்னையே நீ ஏமாத்திக்கிற.